ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் 9th தேர்ட் டேர்ம் தமிழ். அதில் கடைசி வீடியோ. ஸோ இதோட 9th தேர்ட் டேர்ம் தமிழ் வந்து முடிஞ்சிடும். கடைசி 10 கொஸ்டின். 121வது கொஸ்டின், வேரில் பழுத்த பலா என்ற நாவலை எழுதியவர் யார்? ஸோ வேரில் பழுத்த பலா இது வந்து ஒரு நாவல் தான். ஸோ வேரில் பழுத்த பலானா இது வந்து ஒரு நாவல் தான். நாவல்னா என்னதுன்னா புதினம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தமிழ் இலக்கிய வடிவம் தான் புதினம், நாவல் ரெண்டும் ஒன்று தான். ஸோ நாவல் பேர் பார்த்தீங்கன்னா வேரில் பழுத்த பலா. இதை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் உள்ள சு. சமுத்திரம். அவர் தான் இந்த வேரில் பழுத்த பலா என்ற நாவலை வந்து எழுதியிருப்பார். அவன் வேரில் பழுத்த பலா இந்த நாவலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா சு. சமுத்திரம். இந்த நாவலுக்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். அப்புறம் 122வது கொஸ்டின், தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் எது? ஸோ தமிழ் மொழியில் எழுதப்பட்ட முதல் நாவல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதினவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ அப்போ மாயூரம் வேதநாயகம் பிள்ளையால் எழுதப்பட்ட பிரதாப முதலியார் சரித்திரம். ஸோ இதுதான் தமிழ் மொழியில் வெளிவந்த முதல் நாவல். இது வந்து எழுதப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1876. ஸோ 1876 தான் எழுதப்பட்டிருக்கும். எழுதினவர் பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ இந்த இவர் தான். அப்புறம் 123வது கொஸ்டின், சொல்லாலும் பொருளாலும் செய்யுளினை அழகுபடுத்துவது எது? ஸோ ஆன்சர் என்னது? இதுக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2nd ஆப்ஷனில் உள்ள அணி தான். ஸோ அணியோடைய மீனிங் என்னது? அழகு. இப்போ வந்து நம்ம அணிகலன்களால் நம்மளுடைய உடம்புக்கு வந்து மேன்மேலும் அழகு சேர்க்கிறோமா? ஸோ நம்ம வந்து அணிகலன்கள் நகைகள் இருக்குல்ல, அதை அணிஞ்சு நம்ம உடம்புக்கு வந்து மேன்மேலும் அழகு சேர்க்கணும். அதே மாதிரி செய்யுளுக்கும் மேன்மேலும் அழகினை சேர்க்க வருவது தான் அணி. ஸோ அணி வந்து ஒரு இலக்கணம் தான். தமிழ் மொழியுடைய இலக்கணம் இருக்கலாம், மொத்தம் 5 வகையான இலக்கணம்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் வந்து அணி இலக்கணம் அதுவும் ஒரு வகை தான். தமிழ் மொழியுடைய இலக்கணத்தில் அணி இலக்கணம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, செய்யுள் இருக்கலாம், செய்யுளை வந்து மேன்மேலும் அழகுபடுத்த தான் அணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி அழகுபடுத்துகிறாங்கன்னா, செய்யுளின் கருத்தை வந்து சொல் மற்றும் பொருள் இதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அழகு ஏற்றுறாங்க. ஸோ செய்யுளின் கருத்தை வந்து சொல், பொருள் இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அழகுபடுத்துகிறாங்க. அதனால் நமக்கு வந்து செய்யுளை வந்து படிக்கும்போது ரொம்ப வந்து ஆர்வம் கூடுது. ஸோ அந்த செய்யுள் கூற வந்துள்ள கருத்துக்களையும் ரொம்பவே தெளிவாக வந்து இந்த அணி வந்து நமக்கு வந்து எடுத்து கூறுகிறது. ஸோ செய்யுளின் கருத்தினை வந்து சொல்லாலும் பொருளாலும் அழகுற எடுத்துரைப்பது தான் இந்த அணி. ஸோ அணியோட மீனிங் வந்து அழகு. ஸோ அணியோடைய மீனிங் வந்து அலங்காரம் அப்படின்னு இன்னொரு மீனிங்கும் சொல்கிறாங்க. ஸோ அணியோட மீனிங் பார்த்திங்கன்னா அழகு. அப்புறம் வடமொழியில் அணி இந்த வார்த்தையோட மீனிங்கை வந்து அலங்காரம்னு சொல்கிறாங்க. ஸோ செய்யுளை அழகுபடுத்த வருவது தான் அணி. ஸோ அணிலேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ இந்த புக்கில் உள்ளதை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளது 124வது கொஸ்டின், மலர் பாதம். இதில் பாதம் என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலர் பாதமா? மலர் பாதம்னா என்னது? அது எல்லாருக்கும் தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மலர் பாதம்னா என்னதுன்னா ஓமை தொகை. மலர் பாதம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமை தொகை. ஸோ இலக்கண குறிப்பு வந்து மலர் பாதத்துக்கு என்னதுன்னு கூட கேட்கலாம். அது வந்து ஓமை தொகை, அது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ மலர் பாதம்னா என்னது? பாதம் இருக்கலாம், பாதத்தை வந்து மலருக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ பாதத்துக்கு ஓமையாக மலர் வந்து இங்கே கூறப்படுகிறது. ஸோ மலர் பாதம்னா என்னது? மலர் போன்ற பாதம். பாதம் வந்து மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம். இதில் பாதம் இருக்குல்ல, பாதத்துக்கு ஓமையாக கூறப்படுறது என்னது? மலர். அப்போ மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம். பாதத்திற்கு ஓமையாக மலர் வந்து கூறப்படுறது. ஏன்னா பாதம் வந்து மலர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஓமைனா என்னது? பாதத்திற்கு
உவமையாக கூறப்பட்டுள்ளது, அதுதான் மலர். ஸோ அப்போ உவமைனா மலர். ஸோ இந்த உவமேயம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலர் இருக்குல்ல, மலர் வந்து உவமை. அந்த உவமையை ஏற்கக்கூடிய பொருள் தான் உவமேயம். அப்போ உவமேயம்னா என்னது? பாதம். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம். இங்கே வந்து பாதத்திற்கு வந்து மலர் வந்து உவமையாக கூறப்படுது. ஸோ மலர் வந்து உவமை. அந்த மலராகிய உவமை அதை வந்து ஏற்கக்கூடிய பொருள் தான் பாதம். அந்த உவமையை ஏற்கக்கூடிய பொருளை வந்து உவமேயம்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் பாதம்னா என்னது? உவமேயம். ஸோ பாதம்னா உவமேயம். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இதில் வந்து இடையில மறைஞ்சு வந்திருக்குல்ல, மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம். அந்த மறைந்து வந்த போன்ற வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உவம உருபு. ஸோ இடையில மறைஞ்சு வந்த போன்ற அது வந்து உவம உருபு. அப்புறம் 15வது கொஸ்டின், உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என கூறும் அணி வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என கூறும் அணி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உருவக அணி. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இது வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் உவமை அணி இருக்குல்ல, உவமை அணி. உவமை அணிக்கு எக்ஸாம்பிள் என்னது? போன கொஸ்டினில் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? மலர் பாதம் பார்த்தோமா? போன கொஸ்டினில் மலர் பாதம் பார்த்தோமா? மலர் பாதம் என்னது? அது வந்து ஒரு உவமை. ஸோ மலர் பாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து உவமை. இதில் வந்து என்ன மீனிங் வருது? மலர் போன்ற பாதம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதம் வந்து மலர் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாதம் வந்து மலர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது வந்து உவமை. அதுவே பாதம் தான் மலர் அப்படின்னு சொல்கிறது என்னதுன்னா உருவகம். கிளியராக பார்த்துக்கோங்க. உவமைக்கும் உருவக அணிக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உவமை எப்படி இருக்குன்னா மலர் பாதம், இது வந்து உவமை. ஸோ இதோட மீனிங் என்னது? மலர் போன்ற பாதம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதம் வந்து மலர் மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பாதம் மலர் மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அது வந்து உவமை. அதுவே பாதம் மலர் ரெண்டுமே ஒன்று தான் சொன்னால் அது வந்து உருவக அணி. ஸோ பாதம் வந்து பார்க்கறதுக்கு மலர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பாதம் மலர் மாதிரி இருக்குது அப்படி சொன்னால் அது வந்து உவமை, ஒரு உவமையாக கூறுதாங்க. அதுவே பாதம் மலர் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறது வந்து உருவக அணி. அதோட மீனிங் தானே என்ன வருது? உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என கூறும் அணி வந்து உருவக அணி. ஸோ மலர் போன்ற பாதம்னா உவமை, அதுவே மலர் தான் பாதம்னு சொன்னால் அது வந்து உருவகம். ஸோ ஏன்னா இங்கே வந்து உவமை உவமேயம் அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சுலாம் சொல்லலை. இது மாதிரி அது இருக்குது அப்படின்னு சின்ன கம்பேரிசன் அப்படி பிரிச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ உவமை உவமேயம் ரெண்டும் ஒன்று. 126வது கொஸ்டின், முகமதி இலக்கண குறிப்பு தருக. ஸோ இதோடைய இலக்கண குறிப்பு என்னது? உருவகம். இந்த கொஸ்டினும் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உவமை உருவகம் ரெண்டுமே ஈஸி தான், பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதுவே மதிமுகம்னா என்னது? மதிமுகம்னா மதி போன்ற முகம், அது வந்து உவமை. ஸோ மதிமுகம்னா மதி போன்ற முகம், அது வந்து உவமை. ஏன்னா முகம் வந்து மதி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் முகமும் மதியும் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அது வந்து உருவகம். ஸோ மதிமுகம்னா மதி போன்ற முகம், அது வந்து உவமை. ஏன்னா முகம் வந்து மதி மாதிரி இருக்குன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி சொல்கிறாங்க. மதி போன்ற முகம்னு சொல்கிறாங்க, அது வந்து உவமை. அதுவே முகம் வந்து மதி மாதிரிலாம் இல்லை, முகம் வந்து மதி தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து உருவகம். ஸோ மீனிங் புரியுதுல்ல உங்களுக்கு? முகம் வந்து மதி மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது உவமை. அதுவே முகம் மதி மாதிரிலாம் இல்லை, முகமே மதி தான் அப்படின்னு ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்கிறது வந்து உருவகம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. உவமையை அப்படியே மாற்றி போட்டால் உருவகம் கிடச்சிரும். ஸோ மதிமுகம்னா உவமை, அதுவே மாற்றி முகமதின்னு போட்டால் உருவகம். அப்புறம் 127வது கொஸ்டின்,
ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் தருமாயின் அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பின்வரும் நிலையணி. மொத்தம் 3 டைப் இருக்கும். சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ரொம்பவே ஈஸி தான், பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் தருமாயின் அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனை பாருங்கள். முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து, அப்போ ஏற்கனவே ஒரு சொல் வந்திருக்கு, அதுதான் மறுபடியும் மறுபடியும் வருது. அப்போ சொல் வந்து மறுபடியும் மறுபடியும் வருதா, ஏற்கனவே வந்த சொல் மறுபடியும் மறுபடியும் வருது. ஸோ சொல் மறுபடியும் மறுபடியும் வந்துச்சுன்னா அது வந்து சொல் பின்வரும் நிலையணி. ஏன்னா வந்த சொல்லே மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ சொல் வந்து பின்னாடியும் வந்துகிட்டே இருக்குது. வந்து வேறு பொருளை தருகிறது. அப்படி தந்துச்சுன்னா அது வந்து சொல் பின்வரும் நிலையணி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ ஏற்கனவே வந்த சொல் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து வேறு பொருளை தருது. ஸோ சொல் பின்வரும் நிலையணி. அப்புறம் 128வது கொஸ்டின். ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்களா. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்யுளை நல்லா படிங்க. திருக்குறளை எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஸோ விளக்கு வந்து நிறைய இடத்துல வந்திருக்கா, விளக்கு நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ இப்படி விளக்கு என்கிற சொல் வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. அப்படி நிறைய இடத்துல வந்திருந்தாலும் ஒரே பொருளில் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அப்போ இந்த திருக்குறளில் விளக்கு வந்து மொத்தம் 4 இடத்துல வந்திருக்கா. ஸோ 4 இடத்துல வந்திருக்கு. அப்படி இந்த விளக்கு 4 இடத்துலையும் ஒரே பொருள் தான் வந்திருக்கு. அப்போ விளக்கு பார்த்திங்கன்னா 4 இடத்துலையும் ஒரே பொருள் தான் வந்திருக்கு. இப்படி நிறைய இடத்துல ஒரே சொல் வந்து ஒரே பொருள் வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்த சொல் வந்து அதே பொருளில் தான் திரும்ப திரும்ப வருது. அப்போ சொல்லும் பொருளும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சொல்லும் பொருளும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஸோ விளக்குனா இதில் என்ன மீனிங்கில் வருது, இருளினை நீக்கக்கூடிய ஒளி இருக்குல்ல, அந்த இருளினை நீக்கக்கூடிய ஒளியை தரக்கூடிய விளக்கு, அந்த மீனிங்கில் வருது. அப்புறம் 29வது கொஸ்டின். ஸோ இதுவும் ஒரு குறள் தான். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலையணி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல் பின்வரு நிலையணி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. எதுக்கு வந்து சொல் பின்வரு நிலையணின்னு பார்த்தீங்கன்னா துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. ஸோ துப்பார்க்கு துப்பாய இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ நிறைய வந்திருந்தாலும் என்ன பண்ணுதுன்னா வேறு வேறு பொருளை வந்து தருது. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. ஸோ இதில் துப்பார்க்கு வந்து இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, அப்புறம் துப்பாயம் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இப்படி வந்த சொல் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கா. ஸோ இதுவே 2 இடத்துல வந்துட்டு இது ஒரு 2 இடம். இப்படி வந்த சொல் திரும்ப திரும்ப வந்து வேறு பொருளை தந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, வந்த சொல் திரும்ப வருது. அப்போ சொல் பொருள் பின்வரும் நிலையில் தானே. ஸோ வந்த சொல் திரும்ப திரும்ப வந்து வேறு பொருளை தருது, அதனால் சொல் பின்வரும் நிலைன்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய மீனிங்கில் வரும், வேறு வேறு பொருளில் வரும். ஸோ என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உண்பவர்க்கு, அப்புறம் உணவு, நல்லது, நன்மை, இந்த மாதிரி நிறைய மீனிங்கில் வருது. ஸோ வந்தது வந்து ஒரே வார்த்தை தான், ஆனால் அது வந்து நிறைய மீனிங்கில் வருது. உண்பவர்க்கு, உணவு, நன்மை, நல்ல, இந்த மாதிரி நிறைய மீனிங்கில் வருது. ஸோ அதனால தான் சொல் பின்வரும் நிலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசி கொஸ்டின். நசை என்பதன் பொருள் என்ன? நசை என்பதன் பொருள் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நசை அந்த வார்த்தையோடைய மீனிங் பார்த்திங்கன்னா விருப்பம். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ 130வது கொஸ்டின், இதுதான் 9th தேட்டம் தமிழில் கடைசி கொஸ்டின். நசை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா விருப்பம். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.